வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் அஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், அதனுடைய குணாதிசயங்கள் அல்லது ஆஃப்டர் மேரேஜ் இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், இவங்க எதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் விட்டு விலகினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பொது பலனை பார்க்க இருக்கின்றோம். ஏன் பொது பலன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிரகநிலைகளை கொண்ட ஜாதக அமைப்பு இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் உங்களுடைய பிறவி ஜாதகம் இருக்கின்றதோ அந்த ஜாதகத்தில் உள்ள 7ஆம் பாவகம் பாவாதிபதி இந்த இரண்டின் நிலையை பொறுத்தும், கூடுதலாக களத்திரக்காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானின் நிலையை பொறுத்துமே ஒருவரின் வாழ்க்கை தரம் அமையுது. அதனால் இது பொது பலன் அப்படிங்கிறத மனசில் வச்சிங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் 7ஆம் பாவாதிபதி களத்திரக்கார கிரகம் இதனுடைய நிலைப்பாட்டை ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒப்பீடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா பலன்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது வழக்கம் போல் நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க, நம்மளுடைய குரு அருள் அஸ்ட்ரோ டிவி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு கேட்டுட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றியும், கூடுதலாக நீங்கள் எதெல்லாம் செய்தால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை முழுசாக பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே. முதல்ல ரிஷபத்தை பொறுத்தனாலும் ஒரு அற்புதமான ஒரு ராசி ரிஷபம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் பலம் பெறும் ராசி, 2 பெண் கிரகங்கள் பலம் பெறும் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதை அடுத்ததாக இது சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு சுகபோக வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு யோக கிரகம், யோகக்காரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சுக்கிரனை. அதே போல் ஒரு ஆசை அபிலாசைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னாக்கா சுக்கிரன். இப்படித்தான் வாழணும், ஒரு ரசனையோடு வாழணும் அப்படின்னாக்கா அது சுக்கிரன். இப்படி சுக்கிரனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது, அழகானது. அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தில் உண்மையில் அவங்களாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதில் சந்திர பகவான் உச்சம் பெறுகின்றார் ராசியில். சந்திரன் தாய்க்கான காரகிரகம், அது இந்த இடத்துல உச்சம் பெறுது. பொதுவாக தாய்க்கான காரகிரகம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த அத்தனை பேருமே தாய் இடத்துல அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காங்க, அவ்வளோ ஒரு அந்யோன்யம். அந்த தாயையும் சேய்க்கும் உள்ள அந்த நெருக்கம், அந்த பாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு அற்புதம். இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த தாய்கிட்ட எது கேட்டாலும் இவங்களுக்கு கிடைக்கிது. நல்லா பார்த்து பார்த்து அந்த தாய்மார்களும் இந்த ரிஷபத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க. பெருசாக இந்த குழந்தைங்களை வேலை வாங்கிறதே இல்லை. நீ இரு, நீ உன் வேலையை பார்த்துக்கோ, உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் தாயே பார்த்து பார்த்து செஞ்சு அதை கஷ்டப்படுத்தாமல் வளர்த்துட்றாங்க. கஷ்டப்படுத்தாமல் அது பாட்டில் வளருது. அதுக்கு தேவையானதெல்லாம் தாயின் மூலிமா கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால பெருசாக அதுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரிய மாட்டேங்குது. அந்த நல்லது கெட்டது, இது சரி இது தப்பு, இது இவங்ககிட்ட இப்படி பழகணும், இவங்ககிட்ட இப்படி பழகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாத ஒரு வண்ணத்தில் திருமணத்துக்கு முன்பு வரை இவங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிடுது. அதுவே திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னும்பொழுது அது கொஞ்சம் வித்தியாசப்பட்டதாகவும் ஒரு மாறுபட்டதாகவும் அமைஞ்சு போகுது. அது என்ன வித்தியாசப்பட்டதாகவும் மாறுபட்டதாகவும் அப்படின்னும்பொழுது, எந்த ஒரு வேலையிலையும் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்ட பர்சன் இவங்க கிடையாது. உடல் உழைப்புனா என்னன்னு கேட்கக்கூடிய அமைப்பில் இவங்க திருமணத்துக்கு முன்பு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க அம்மாவே பார்த்து பார்த்து செஞ்சிடறாங்க. ஒரு கடைக்கு போகணுன்னா கூட, அல்லது ஒரு சாப்பாடு எடுத்துன்னு டேபிளில் வைக்கணுன்னா கூட இவங்களா போட்டு சாப்பிட மாட்டாங்க.
அம்மா கிட்ட கேட்பாங்க, அம்மா எடுத்துன்னு வந்து குடுப்பாங்க. சாப்பிட்ட சாப்பாடு அந்த தட்டு இருக்குது பாருங்க, அத கூட எடுத்துட்டு போயிட்டு வாஷ் பேஷன்ல வைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுகபோகமான வாழ்க்கைய வாழக்கூடிய அன்பர்கள் யார்னாக்கா, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் தான். அவங்களுக்கு அந்த தாயார் செய்யும் அந்த சேவைகள், அவங்க குடுக்கும் அந்த செல்லம், அவங்க பார்த்து பார்த்து செய்யும் அந்த விஷயங்கள், அத்தனையுமே வந்து திருமணத்துக்கு முன்பு வரை மட்டுமே. ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே டோட்டலா மாறிப்போகுது. என்ன மாறிப்போகுது அப்படின்னாக்கா, ரிஷப லக்னத்த பொறுத்தவரையிலும் எந்த ஒரு பொறுப்பு அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருக்காது அவங்ககிட்ட திருமணத்துக்கு முன்பு. இது நம்ம பொறுப்பு, இத நாம தான் செஞ்சாகணும், இது நம்மளுடைய கட்டாயம் அப்படின்றதுலாம் எதுவும் இருக்காது. இவங்களுக்கு பதிலா அந்த குடும்பத்தில அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் பார்த்துன்னு இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அப்படியே தலைகீழா மாறி போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? பொறுப்பு மொத்தமும் இவங்க தலையில வந்து கொடுக்கப்படுது. இவங்க கரத்தில வந்து கொடுக்கப்படுது. இவங்க தலையில வந்து ஒரு பாரம் மாரி ஏத்தி வைக்கப்படுது. அதாவது இவங்க குடும்பத்தினுடைய பொறுப்புன்னு மட்டும் இல்லாம, இவங்களுடைய உறவுகள், அது மாமியார் சைடா இருக்கலாம், மாமனார் சைடா இருக்கலாம், மச்சான் சைடா இருக்கலாம், அம்மா சைடா இருக்கலாம், அண்ணன் தம்பி சைடா இருக்கலாம். இப்படி இவங்கள சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாமே வந்து இவங்க குடும்பத்தினுடைய சுமைகளே இவங்க வந்து சுமக்க வேண்டிய கட்டாயத்தில ஆகிர்றாங்க. பத்தாததுக்கு மத்த உறவினர்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கசப்புகளை, கஷ்டங்கள இவங்க கிட்ட சொல்லி, ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு போல தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். இந்த விஷயத்த நீ மத்தவங்க யார்கிட்டயும் சொல்லாதன்னு வேற சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களால வந்து சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாதுன்ற நிலைமையில, சரி நம்ம காதுக்கு வந்தது நம்மளோட போகட்டும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இந்த ரிஷப லக்ன அன்பர்கள் இருப்பாங்க. ஆக மொத்தத்தில ஆஃப்டர் மேரேஜ் இவங்கள பொறுத்தவரையிலும், இவங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்தும், கரையேற்றும் ஒரு சுமைதாங்கிகளாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர பத்தி அதெல்லாம் வந்து அடுத்த கேட்டகரி. சரிங்களா? ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. குடும்பம்னா என்ன? செலவுனா என்ன? அத குடும்ப நிர்வாகம்னா என்ன? யாரை எப்படி அணுகணும்? எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலா ஒரு அம்மா பார்த்துவாங்கன்னு அம்மாவ மட்டுமே நம்பி இருக்காம, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தான் செய்ய போறோம் அப்படிங்கிறத உணர்ந்து, அதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னுரிமை குடுத்து அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, தேவைப்படும்போது அதெல்லாம் வந்து நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடராய் என்னுடைய பரிந்துரை. இப்போ உங்க வாழ்க்கை துணையை பற்றி பார்ப்போம். உங்க வாழ்க்கை துணையை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் உங்கள பத்தி ஒரு ஒப்பீடு, ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா? அது என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ரிஷப லக்னத்த பொறுத்தவரையிலும் தெரிஞ்ச விஷயத்த செய்யறதுல ரொம்ப கில்லாடியானவங்க. தெரியாத விஷயத்துக்கு அதீதமா வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க. நமக்கு தெரியாது, அது கூட எதுக்கு போயிட்டு மல்லு கட்டணும்? நமக்கு தெரிஞ்ச விஷயத்த செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தெரிந்த விஷயங்கள செய்யறதுல ரொம்ப சூப்பரா, நேர்த்தியா, அழகா செய்து பெயர் வாங்குவதில் உங்களுக்கு நிகர் நீங்க தான். அப்படியான ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குது. அடுத்ததா, ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய அன்பர்கள். நல்ல பேச்சு வழக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரசனை, கலை ரசனை அதிகமா இருக்கும். அதாவது வந்து ஆடல், பாடல், இசை, கவிதை, நாட்டியம் இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் அதிகம். ஆடை ஆபரணங்கள், அலங்காரம், அதாவது வந்து ஒப்பனை இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மற்றவர்களை காட்டிலும் நீங்க வந்து கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவம் குடுப்பீங்க. இருக்கிறத நல்ல சிறப்பா லைஃப்ப வந்து ஜாலியா அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஜாலி அப்படின்னாக்கா, ஒரு சினிமாவுக்கு போனோம், ஒரு பார்க்குக்கு போனோம், ஒரு பீச்சுக்கு போனோமா, வந்தோமா, திரும்பவும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த செஞ்சோமா, அப்படியே ஹேப்பியா இருக்கணும்பா. 4 பேரோட சந்தோஷமா இருக்கணும். 4 பேரோட பழகணும். இப்படி போணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அன்பர்கள் நீங்க. ஆனா, உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு வருகின்ற பொழுது, நீங்க கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய அந்த அணுகுமுறைகளுக்கு அத்தனைக்கும் நேர் எதிரான ஒரு அணுகுமுறைய கொண்டதா உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும். இதுதான் கசப்பான ஒரு உண்மை அன்பர்களே. ஆனா, உங்கள் இருவருக்குள்ளும் அந்த அந்யோன்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அதில எல்லாத்துலயும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா பொருந்தி போயிடும். அதில எந்த ஒரு குறையும் வராதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, ரசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, உங்கள் இருவருக்கும் வந்து நேர் எதிர் ரசனைகளா இருக்கும். உங்கள பொறுத்தவரையிலும் நீங்க பழக்கப்பட்ட விஷயத்துக்கு அதீத முக்கியத்துவம் குடுப்பீங்க. புதிய விஷயங்கள்ல அதிகமா ஆர்வம் காட்ட மாட்டீங்க.
புதிய விஷயங்களுக்கு அதீத முக்கியத்துவம் தர மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது புதிய விஷயங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புதுசு புதுசாக எதனா உருவாக்கணும்னு நினைப்பாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அமையும். அப்போது அது குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காது. அந்த ஆய்வுகளுக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அப்படிங்கிறதுல அது வந்து அதீதமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். குடும்ப பொறுப்புகள நீங்க சுமக்க வேண்டி வரும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்ட இயற்கை அப்படியே வந்து நம்மகிட்ட குடுத்துட்டு போயிடுது. அப்போது ரிஷப லக்னத்த பொறுத்தவரையிலும் இதில் பிறந்த அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், சுருக்கமான ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள்லாம் ஒரு சுமைதாங்கிகள் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடராக என்னுடைய புரிதல். அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்கிங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாராகிங்க. பெரிய எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதீதமாக வச்சுக்காதீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது தான் நமக்கு வந்து ஏமாற்றங்கள் வருகின்றது. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத பொழுது நமக்கு வரும் வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கும். நாம தான் வந்து குடும்பத்தை மேனேஜ் பண்ண போகிறோம். நாம தான் வந்து நிர்வகிக்க போகிறோம். கணக்கு வழக்குகளை நாம தான் பார்க்க போகிறோம். நல்லது கெட்டதுகளை நாம தான் முன்னிருந்து செய்ய போகிறோம். அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா உங்கள் மனசுக்குள்ளே தெரியாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்தவரையிலும் தாம்பத்திய வாழ்க்கை, குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் அமைஞ்சிடும். அந்த குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு நிகழ்வுகளும் தவறான பாதைக்கு போகாது. ஆனால் ரசனைகள் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து 2 துருவமாக செயல்படும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனம். ஸோ இப்போது சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதிகமாக பிடிக்கும். இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும். அதேபோல் வந்து உங்களுக்கு வந்து எங்கேனா வெளில போகணும், நல்லா ஒரு பிக்னிக்னு வச்சிங்களேன். ஒரு பிக்னிக் போகணும், அல்லது வந்து ஒரு தேர் திருவிழாவுக்கு போகணும், அல்லது ஒரு விசேஷங்களுக்கு போகணும் அப்படின்னாக்கா, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாராவீங்க. இந்த உடைகளை போட்டுக்கணும், இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும், அதுக்கு இப்படிலாம் நம்ம வந்து லக்ஸரியாக வந்து நம்ம வந்து ட்ரெயினில் போகணும் அப்படின்லாம் அந்த திட்டங்கள் இதெல்லாம் எப்படிலாம் வந்து நம்ம செயல்படுத்த போகிறோம், அதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சியில் முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய ரசனையும் உங்கள் வாழ்க்கை துணையின் ரசனையும் மட்டுமே இங்கே வந்து வித்தியாசப்படும், ஒத்து வராது. ஆனால் உடலமைப்பு அது 2த்துக்குமே வந்து ஒத்து வந்துடும். அந்த தாம்பத்திய சுகம் நல்லா சூப்பராக இருக்கும். 4 பேர் பார்க்கும்பொழுது சிறந்த தம்பதிகள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்ல வைக்கும். குழந்தைகள் அமைப்பு நல்லா சூப்பராக இருக்கும். செல்வத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட வந்து திருமணத்துக்கு அப்புறம் செல்வம் அப்படிங்கிறது வந்து நிற்கும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, குடும்பத்தின் வரவு செலவுகளையும், குடும்பத்தின் தேவைகளையும், குடும்பத்தை வந்து நிர்வகிப்பதிலையும் நீங்கள் தான் வந்து முக்கிய பொறுப்பாளியாக இருக்கிறீங்க. உங்கள் கிட்ட தான் வந்து சேரப்போகுது. உங்களின் நிர்வாக திறனை பொறுத்து உங்களின் செல்வ நிலை சிறப்படையும் நண்பர்களே. சரிங்களா? இப்போது இந்த பதிவு பொறுத்தவரையிலும் உங்களுடைய பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்ட்டு 2த்தையுமே வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து எதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அந்யோன்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதேபோல் வந்து குடும்பம், குழந்தைகள் அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதில் ஒரே ஒரு மனக்குறை, வெளியில் யாருக்கும் தெரியாத ஒரே ஒரு குறை அப்படின்னாக்கா, 2 பேருக்கும் உண்டான அந்த ஒரு ரசனைகள் மட்டுமே. அதில் மட்டும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்த நண்பர்களே. மற்றபடி ஒரு சிறப்பான ஒரு அந்யோன்யமான ஒரு மன வாழ்க்கையை அமைத்து கொள்வதில் ரிஷப லக்னத்திற்கு முக்கிய பங்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வந்தது அப்படின்ற கருத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.